நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடும் பதற்றத்துல இந்தியா இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்தியாவுக்கு ஒரு புது பிரச்சனை. இதனால அவசரமாக இந்தியா ஒரு அதிரடி முடிவு ஒன்று எடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம திடீரென போன் கால் ஒன்றும் போயிருக்கு. அப்படி என்ன நடந்துருச்சு அப்படிங்கிற தகவலை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்தே பாத்தீங்க அப்படின்னா இத்தனை நாளா தம்பட்டம் அடிச்சுட்டு வந்த அமெரிக்காவுடைய பிரம்மாஸ்திரத்தை காலி பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். உலகுக்கே பாடம் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நீ எப்பேற்பட்ட வளர்ச்சா இருந்தாலும் உன்னை அழிப்பேன் அப்படிங்கிறக்கு இந்த ஒரு தாக்குதல் ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிற பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பாத்தீங்கன்னா மொத்த உலகத்துக்கே பிரச்சனை வரும் அப்படின்னு கடுமையான வார்னிங் ஒண்ணு ஈரான் கொடுத்திருக்கு. கவனமா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஈரான் கொடுத்திருக்கும் வார்னிங் என்ன, இதனால என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்ப்பீங்க. நீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. அதே போல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லையும் வீடியோக்கள் போறோம், அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கத்தார்ல அமைஞ்சிருக்கும் உலகிலேயே மிகப்பெரிய எல்என்ஜி கேஸ் ஆலையின் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கு. இந்த தாக்குதலால ஈரான் அந்த ஆலையை மூடி இருக்கு. இதனால நம்முடைய நாட்டுக்கு புதிய பிரச்சனை உருவாகி இருக்கு. அது ஏன் கத்தாரை அடிச்சா இந்தியாவுக்கு வலிக்குது அப்படின்னு உங்க எல்லாத்துக்கும் கேள்வி எழலாம். இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிற பத்தி நம்ம தெளிவா டீட்டெயிலா ரொம்ப அனலிட்டிக்கலா பேச போறோம். அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் புரிஞ்சிட்டு வர்றாங்க. இதுக்கு ஈரானும் பதிலடி கொடுத்துட்டு வருது. இதுவரைக்கும் ராணுவ தளம், கடற்படை தளம், விமான தளங்கள்ல மட்டுமே தாக்குதல் நடத்தப்பட்டு வந்த நிலையில தற்போது எண்ணெய் கிடங்குகள், கேஸ் ஆலைகளை நோக்கி நகர்ந்திருக்கு இந்த தாக்குதல்கள். மத்திய கிழக்கு நாடுகள்ல இதுதான் முக்கிய வருவாய் ஆதாரமாக இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல தான் இந்த மாதிரியான தாக்குதல்கள் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த தாக்குதல்ல முதல்ல தொடங்கி வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தான். அந்த நாடு ஈரானுடைய முக்கிய வருவாய் ஆதாரமாக இருக்கும் எல்பிஜி கேஸ் உற்பத்தி செய்யும். ஈரானுடைய தெற்கு புசேர் மாகாணத்தின் அசுலியா பகுதியில் இருக்கும் தெற்கு பார்ஸ் எல்பிஜி வயல் மீது தாக்குதல் நடத்துச்சு. இதுதான் உலகிலேயே மிகப்பெரிய எல்பிஜி கேஸ் வயலாகும். ஈரானுடைய வருமானத்தை முடக்கும் வகையில இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்திருந்துச்சு. இதனால கோபமடைந்த ஈரான், கத்தார், சவுதி அரேபியா உள்ளிட்ட பிற நாடுகள்ல இருக்கும் எண்ணெய் கிடங்குகள், கேஸ் ஆலைகளை குறிவச்சு தாக்குதல் நடத்திட்டு வருது. அந்த வகையில தான் கத்தார் தலைநகர் தோஹாவில இருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் ராஸ் லபான் அப்படிங்கிற தொழில்துறை நகர் அமைஞ்சிருக்கு. அங்கு கத்தார் நாட்டுக்கு சொந்தமான உலகிலேயே மிகப்பெரிய எல்என்ஜி கேஸ் ஆலை இருக்கு. அதுல ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தி இருக்கு. 5ல் 4 ஏவுகணைகளை கத்தார் இடைமறித்து அளித்த நிலையில ஒரு ஏவுகணை அந்த ஆலையை போய் தாக்கியிருக்கு. இதனால ஆலை தீப்பற்றி எரிஞ்சது. தற்போது அங்கு கேஸ் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கு. இதை கத்தார் கடுமையாக கண்டிச்சது மட்டும் இல்லாம தங்கள் நாட்டை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க இருப்பதாக கத்தார் சொல்லியிருக்கு. இதனால ஈரானுக்கும் கத்தாருக்கும் இடையே இப்போ மோதல் வலுத்து இருக்கு. இதற்கிடையில தான் பிரதமர் மோடி அவர்கள் நேற்றைய தினம் கத்தாருடைய அமீர் ஷேக் தமீம் பின் ஹமத் அல் தானியுடன் தொலைபேசியில் பேசினாரு. அப்போது ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்த பிரதமர் மோடி அவர்கள், நாங்கள் கத்தாருடன் நிற்கிறோம், எரிசக்தி சார்ந்த உள்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை கண்டிப்பதாக தெரிவித்தாரு. மேலும் அவர் இந்தியர்களுடைய பாதுகாப்புக்கு நடவடிக்கை எடுத்ததற்காக நன்றியையும் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த நிலையில தான் கத்தாரை தாக்குறதுனால இந்தியாவுக்கு வலிக்கிறது ஏன், பிரதமர் மோடி அவர்கள் ஏன் கத்தார் அமீருடன் தொலைபேசியில அவசரமாக பேசினார் அப்படிங்கிற பற்றிய விவரம் வெளியாயிருக்கு. அதாவது தற்போது கத்தாருடைய ராஸ் லபான் ஆலையில ஈரான் நடத்திய தாக்குதல் காரணமாக முதல் கட்டமாக கத்தாருடைய எல்என்ஜி கேஸ் விநியோகத்தில் 20% வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கு. இது நம் நாட்டையும் பாதிக்க இருக்கு. இதனுடைய சிறு புள்ளி விவரம் வழியாக நம்ம எளிதாக இதை புரிஞ்சுக்கலாம். அதாவது எல்என்ஜி ஏற்றுமதியில அமெரிக்கா, ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்ததாக கத்தார் தான் 3வது இடத்துல இருக்காங்க. கத்தார் வருஷத்துக்கு சுமார் 81 மில்லியன் டன் எல்என்ஜி கேஸை உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து இது உலகளாவிய எல்என்ஜி வர்த்தகத்தில் சுமார் 20% ஆகும். கத்தார்ல இருந்து நம்முடைய நாடு அதிக பலன்களை பெறாங்க. நம் நாட்டுடைய மொத்த எல்என்ஜி கேஸ் இறக்குமதியில 40%லிருந்து 45% வரைக்கும் கத்தார் தான் பூர்த்தி செய்யறாங்க. கடந்த 2024-25 நிதியாண்டுல கத்தார் நம் நாட்டுக்கு சுமார் 11 மில்லியன் டன் எல்என்ஜிக்கு ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. மேலும் கடந்த 2024 கத்தாருக்கும் நமக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் ஒன்று புதிதாக போடப்பட்டது. அதுல கத்தார் இந்தியாவுக்கு வருஷத்துக்கு 7.5 மில்லியன் டன் எல்என்ஜியை அடுத்த 20 ஆண்டுகளுக்கு, அதாவது 2048 வரைக்கும் வழங்கணும் அப்படின்னு ஒப்புக்கொள்ளப்பட்டது. கத்தார்ல இருந்து இறக்குமதி செய்யப்படும் எல்என்ஜி கேஸ் நம் நாட்டில் பல்வேறு தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வருது. உரம் தயாரிப்பு, மின் உற்பத்தி போன்ற முக்கிய துறைகளில் பயன்படுத்தப்படுது. தற்போதைய நிலவரப்படி நம் நாட்டில் தினசரி எல்என்ஜி பயன்பாடு 189 மில்லியன் மெட்ரிக் ஸ்டாண்டர்ட் கியூபிக் மீட்டர்ஸ் பர் டே ஆக இருக்கு. இதுல 97.5 உள்நாட்டிலேயே உற்பத்தியாகி இருக்கு. மீதம் இருக்கிறது வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு பூர்த்தி செய்யப்பட்டு வருது. தற்போது ஈரான் போர்னால நம்முடைய நாட்டுக்கு எல்என்ஜி கேஸ் சப்ளை கடந்த வாரம் பாத்தீங்கன்னா
47.4 அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு மாற்று ஏற்பாட்டை நம்முடைய நாடு செஞ்சிருக்காங்க. தற்போது கத்தார் மீதான ஈரானுடைய தாக்குதலால நம்முடைய நாடு இன்னும் பிரச்சனையை எதிர்கொள்ளலாம் அப்படின்னு சர்வதேச வல்லுநர்கள் செய்திகளை சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில தான் ஒரு புதிய பிரச்சனை ஏற்பட்ட உடனடியாக போனை போட்டு இந்தியா கத்தார்ட்ட நல்ல விதமா பேசியிருக்காங்க. ஈரானுக்கு எதிராக இந்தியா குரல் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நாம் இங்கே பார்க்கணும். இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, மத்திய கிழக்குல யுத்த மேகங்கள் கருத்து திரண்டு வரும் நிலையில இதுவரைக்கும் யாராலும் வெல்ல முடியாது அப்படின்னு மாறுதட்டிய அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு தொழில்நுட்பங்களுக்கு ஈரான் ஒரு மிகப்பெரிய செக் வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடந்த சில வாரங்களாக அரங்கேறி வரும் சம்பவங்கள் உலக நாடுகளுடைய ராணுவ பார்வையே புரட்டி போட்டிருக்கு. அமெரிக்காவுடைய பெருமையான தாடன் சொல்லப்படுகிற ஏவுகணை தடுப்பு அமைப்பை தகர்ப்பது அப்படிங்கிறது அத்தனை எளிதான காரியமல்ல. ஆனால் சமீபத்திய மோதலில் இந்த அமைப்புடைய செயல்பாட்டையே ஈரான் முடக்கி பார்த்திருக்காங்க. நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் மற்றும் அதிநவீன ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் ஏவி தாட் அமைப்புடைய இன்டர்செப்டர்களை திசை திருப்பிய ஈரான் அதன் முக்கிய மையங்களை சேதப்படுத்தியிருக்கு. உலகமே வியந்து பார்த்த இஸ்ரேலுடைய அயன்டோம் பாதுகாப்பு அமைப்பு இந்த முறை ஈரானுடைய தாக்குதலில் தடுமாறி போயிருக்கு. குறைந்த விலையிலான ட்ரோன்களை கொண்டு அயன்டோமுடைய கவனத்தை சிதறடித்து பின்னால் பாய்ந்த ஏவுகணைகள் இஸ்ரேலுடைய முக்கிய நிலைகளை தாக்கியிருக்கு. இது வெறும் தாக்குதல் மட்டுமல்ல, தொழில்நுட்ப ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஆதிக்கம் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. கத்தார்ல அமைக்கப்பட்டிருந்த அமெரிக்காவுடைய மிக முக்கிய AN/FBS 132 ரேடார் தளம் தற்போது பெரும் சேதத்தை சந்திச்சிருக்கு. இதனுடைய மதிப்பு பாத்தீங்கன்னா சுமார் $1.1 பில்லியன், அதாவது இந்திய ரூபாயில பாத்தீங்கன்னா 9,000 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது அமெரிக்காவுடைய கண் அப்படின்னு அழைக்கப்படும் இந்த ரேடார் சிஸ்டத்தை ஈரான் தகர்த்திருக்காங்க. அமெரிக்க படைகளுக்கு விழுந்த பலத்த அடி அப்படின்னே சொல்லலாம். அதே போல கடல்ல நின்றிருந்த அமெரிக்க போர்க்கப்பல் ஒன்றின் மீது ஈரான் ஏவிய தற்கொலைப்படை ட்ரோன்கள் உரசி சென்றதுல கப்பல் சேதமடைஞ்சிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, உலகின் மிக சிறந்த போர் விமானமாக கருதப்படும் F-35 விமானமே ஈரானுடைய தாக்குதல்ல சேதமடைஞ்சு அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக தகவல்கள் கசிகிறது. ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட இந்த விமானத்தையும் வீழ்த்த முடியும் அப்படின்னு ஈரான் நிரூபிச்சு காமிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அமெரிக்காவுடைய அடுத்த கட்ட ஆயுதமான B-2 ஸ்பிரிட் அப்படிங்கிற ரக குண்டுவீச்சு விமானங்கள் இப்போது களமிறக்கப்பட்டிருக்கு. ஆனா F-35 விமானத்துக்கே இந்த நிலை அப்படின்னா B-2 விமானத்துடைய கதி என்னவாகும் அப்படிங்கிறது இப்போது $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்கு. அமெரிக்கா போன்ற ஒரு வல்லரசு நாட்டுடைய அதிநவீன ராணுவ தளவாடங்களை மிக குறைந்த செலவுல தயாரிக்கப்படும் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை கொண்டு எப்படி தகர்க்கலாம் அப்படிங்கிறத ஈரான் தற்போது உலகுக்கு பாடம் எடுத்து வருது. அமெரிக்கா அப்படிங்கிறது வீழ்த்த முடியாத சக்தி இல்லை, அதை சிறிய நாடான நாங்களே வீழ்த்துவோம் அப்படிங்கிறது தான் வியட்நாமுக்கு அப்புறம் ஈரான் இப்போது நிரூபிச்சிருக்காங்க. இது வெறும் போர் அல்ல, புதிய காலத்துக்கான அசிமெட்ரிக் வார்ஃபேர் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அதனால பொறுத்து பார்ப்போம் நண்பர்களே. அமெரிக்கா இன்னும் ஈரானுக்கிட்ட அடி மேல அடியை வாங்குமா, அல்லது கும்புரன் சாமி இதோட நிறுத்திக்கலாம்னு சொல்லி கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டல அப்படிங்கிற கதையா போரை நிறுத்தி கொள்றோம் அப்படின்னு போர்ல இருந்து பின்வாங்குவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம பார்க்கலாம். இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, மத்திய கிழக்குல பற்றி எரிந்து கொண்டிருக்கும் போர்த்தி வெறும் எல்லைகளுடன் நின்றுவிட போவதில்லை அப்படின்னும் அது ஒட்டுமொத்த உலகையுமே சுருட்டி பிடிக்க போகிறது அப்படின்னு ஈரான் அதிரடியாக எச்சரிக்கை விடுத்திருக்கு. இந்த மோதலுடைய தாக்கம் அப்படிங்கிறது செல்வம், மதம், இனம் அப்படின்னு எதை பார்க்காமலும் எல்லாத்தையும் தாக்கும் அப்படின்னு ஈரானுடைய உயர்மட்ட தூதர் அப்பாஸ் அராக்சி அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருக்கிறாரு. இந்த பதிவு தான் இப்போது சர்வதேச அளவுல பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. அராக்சி அவர்கள் தன்னுடைய பதிவோடு அமெரிக்காவுடைய தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மையத்தின் இயக்குனர் ராஜினாமா செய்த செய்தியையும் இணைச்சிருக்கிறாரு. போருக்கு எதிர்ப்பு தெரிவித்து உயர்மட்ட அதிகாரிகள் வெளியேறுவது மேற்கத்திய நாடுகளுக்குள்ளேயே நிலவும் அதிருப்தியை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக ஈரான் சொல்றாங்க. போர் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்தோடு முடிந்து விடாது. கச்சா எண்ணெய் விலை உயர்வு, விநியோக சங்கிலி பாதிப்பு அப்படின்னு பொருளாதார ரீதியாகவும் அகதிகள் நெருக்கடி அப்படின்னு சமூக ரீதியாகவும் இது உலக நாடுகளை தாக்கும். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய அதிகாரிகளே சிலர் இந்த போர் அநீதியானது அப்படின்னு குரல் கொடுக்க தொடங்கியிருக்காங்க. நியாயமான இந்த எதிர்ப்பை சர்வதேச சமூகம் முழுமையாக பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறதாம் ஈரானுடைய கோரிக்கையாக இருக்கு. ஈரான் மீதான எந்த ஒரு தாக்குதலும் ஒட்டுமொத்த பிராந்தியத்தின் அமைதியை குலைக்கும் அப்படின்னும் இதனை தடுக்க மேற்கத்திய நாடுகள் தங்களுடைய போக்கை தளர்த்தி கொள்ள வேண்டும் அப்படின்னும் அவர் வலியுறுத்துறாரு. ஈரான் ஏன் இப்படி பேசுது அப்படின்னா, கடந்த சில மாதங்களாகவே இஸ்ரேல், ஹமாஸ், ஹிஸ்புல்லா அப்படின்னு தொடரும் மோதல்கள்ல ஈரானுடைய தலையீடு குறித்து மேற்கத்திய நாடுகள் கடும் அழுத்தம் கொடுத்துட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் நாங்க மட்டும் பாதிக்கப்பட மாட்டோம், இந்த போரை ஆதரிக்கும் நீங்களும், அதாவது மேற்கத்திய நாடுகளை சொல்றாரு, நீங்களும் அதன் விளைவுகளை அனுபவிப்பீங்க அப்படின்னு ஒரு மறைமுக எச்சரிக்கையை தான் அராக்சி அவர்கள் மிக தெளிவாக முன் வச்சிருக்கிறாரு. மத்திய கிழக்கின் அமைதி அப்படிங்கிறது உலக பொருளாதாரத்தின் அச்சாணி. மத்திய கிழக்கு பிராந்தியம் அப்படிங்கிறது வெறும் நிலப்பரப்பு மட்டுமல்ல, அது உலக பொருளாதாரத்தை இயக்கும் இதய துடிப்பு போன்றது. உலகின் ஒட்டுமொத்த கச்சா எண்ணெய் தேவையில பெரும் பகுதியை இந்த பிராந்தியமே நிறைவு செய்து சவுதி அரேபியா, ஈரான், ஈராக் மற்றும் ஐக்கிய அரபு எமிரகம் போன்ற நாடுகள் எரிசக்தி சந்தையின் முக்கிய தூண்களாக இருக்கு. குறிப்பாக பாரசீக வளைகுடாவையும் ஓமன் வளைகுடாவையும் இணைக்கும் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகத்தான் உலகின் 1% எண்ணெய் போக்குவரத்து தினசரி நடைபெறுது.
இங்கே ஏற்படும் சிறு பதற்றம் அல்லது போர் சூழல் கூட சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலையை விண்ணை தொட செய்யும். எண்ணெய் விலை உயர்ந்தால் அது போக்குவரத்து செலவை அதிகரித்து உணவுப் பொருட்கள் முதல் அத்தியாவசிய தேவைகள் வரைக்கும் அனைத்தின் விலையையும் உயர்த்தி ஒரு விலைவாசி ஏற்ற சக்தியை உருவாக்கிவிடும். மத்திய கிழக்குடைய அச்சாணி முறிந்தால் அதன் பாதிப்பு அமெரிக்காவுடைய தெருக்கள்லையும் ஐரோப்பாவுடைய சந்தைகளையும் எதிரொலிக்கும் அப்படிங்கிறது தான் ஈரான் சொல்ல வரும் ஒரு கசப்பான உண்மை அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இந்த போர் முடிவு கொண்டுட்டு வரணும் அப்படின்னா ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா மட்டும் இல்லாம பல நாடுகளும் இந்த 3 நாடுகளுக்கு இடையே மத்தியஸ்தம் செஞ்சு இனிமே என்ன செய்யணும், இனிமே என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத உட்காந்து பேசி இதுவரைக்கும் தாக்குதல் நடந்தது போகட்டும், இனிமே நம்ம பேசி தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த 3 நாடுகள்கிட்ட மற்ற நாடுகள் வந்து மத்தியஸ்தம் செஞ்சு விரைவில் இதை முடிச்சு வச்சா மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமே தவிர இல்லை அப்படின்னா கண்டிப்பா இந்தியா மட்டுமல்ல உலக நாட்டில் இருக்கும் அனைத்து மக்களும் இதனால பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. இந்தியாவை தவிர பல நாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கேஸாக இருக்கட்டும், கச்சா எண்ணெயாக இருக்கட்டும், மற்ற அத்தியாவசிய பொருட்களுடைய விலை வந்து மிகப்பெரிய அளவில் உயர்த்தப்பட்டிருக்கு நண்பர்களே. இந்தியாவில் தான் அதே நிலைமை வந்து தொடர்ந்துட்டு இருக்கு. நாம இப்படியே இருக்கணும், இதே நிலைமை நமக்கு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த போர் வந்து விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் அப்படிங்கிறதா எல்லோருடைய கோரிக்கையாக இருக்கு, எண்ணமாகவும் இருக்கு. அதனால பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.